அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செல்வம். இன்று எப்படி நம்ம தூக்கத்தை எப்படி சரி செஞ்சுக்கலாம் எளிமையான முறையில் வீட்டிலே நமக்கு நாமே எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ட உடனே இரவு சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிடங்கள் ஒரு 10 நிமிடங்கள் சும்மா அப்படியே கொஞ்சம் வாக்கிங் மாரி போயிட்டு வாங்க. சும்மா ஜாலியாக பேசி அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து நல்லா ஆழ்ந்த மூச்சையை நல்லா இழுத்து ஒரு 20-25 முறை நல்லா ஆழ்ந்த மூச்சையை இழுத்து பொறுமையாக விடுங்க. பொறுமையாக இழுத்து விட்டிங்கன்னா அந்த நரம்பு மண்டலம்லாம் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். டென்ஷனாக இருக்கிற நரம்பு மண்டலம். ஸோ ஆழ்நிலை மூச்சை நல்லா இழுத்ததுக்கப்புறம் இந்த பகுதி இருக்கும். இந்த பகுதியை அப்படியே சும்மா வருடி விடணும். இந்த பகுதி என்னன்னா இப்படி மேலேருந்து இப்படி இழுத்துட்டீங்கன்னா இங்கே தெரிஞ்சுங்கன்னா இந்த போன் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு உடஞ்ச போன் மாரி இருக்கும். இந்த மேண்டிபிள் போன்னு சொல்லுவாங்க. அந்த போனை லைட்டாக வருடி கொடுத்தீங்கன்னா அப்படியே இது வரைக்கும் இழுத்து விடுங்க. அப்படியே இது வரைக்கும் இழுத்து விடுங்க. இதேமாரி 2 சைட்லையுமே அப்படியே வருடி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 to 10 டைம்ஸ் அப்படியே லைட்டாக வருடி விட்டிங்களா போதும். இந்த உடஞ்ச போன்னு அந்த உடஞ்ச சின்ன 2 இடத்துல நரம்பு தென்படும். அந்த நரம்பு தென்படுற இடத்துல லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் உறக்க காலம்னு சொல்லுவாங்க. அந்த உறக்க காலத்தை ஒரு 5-10 முறை நல்லா பொறுமையாக வருடி விடணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. லைட்டாக வருடி விட்டுடுங்க. 2 சைடும் வருடி விட்டுட்டு ஜஸ்ட்டு இப்படியும் பண்ணலாம். வருடி விட்டுட்டு அப்புறமா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அப்புறம் நீங்களாகவே ஆள்காட்டிய விரலை பயன்படுத்தி அப்படியே அழுத்தி அப்படியே மேலே போய்ட்டு புருவத்தை சுற்றி கீழே இந்த சைடு அப்படியே கீழே இறக்கிட்டு அப்படியே மேலே ஏற்றி அப்படியே இங்கே காதுக்கு மேலே காதுக்கு பின்னாடி அப்படியே இறக்கிட்டே வாங்க. பொறுமையாக இறக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே இறக்கிட்டே அழுத்தமாக எழுதிட்டு இந்த காதுக்கு பின்னாடி இருக்குல்ல அங்கே லைட்டாக ரொம்ப அழுத்தக்கூடாது. லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பொறுமையாக பண்ணுங்க. இது தலைவலிக்கும் நல்லா உகந்த ப்ராக்டிஸ் தான்.